අපේ පියතුමන්ලගෙන් කුරුක්කල් තුමන්ලගෙන් අවසරයි. அனைவருக்கும் வணக்கம். எமது அருட்தந்தைமார்கள் அதே போன்று எமது குருக்கள் அனைவருக்கும் எமது மரியாதைக்குரிய தலை வணக்கம். මෙම අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්න අපේ යාපනයේ දිස්ත්‍රික්ක නියෝජනය කරන මන්ත්‍රීවරුන්, අපේ රාමලිංගම් සහෝදරය, කුමරන් සහෝදරය, රජීවන් සහෝදරය, බාවන් ආනන්දන් සහෝදරය, සියලු දෙනාගෙනුත් ඒ වගේම මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්න අපේ ප්‍රවාහන අමාත්‍ය ධූරදරන අපේ බිමල් රත්නායක සහෝදරය, ඒ වගේම අපේ වන්නි දිස්ත්‍රික්ක නියෝජනය කරන නියෝජ්‍ය අමාත්‍ය උපාලි සහෝදරය, ඒ වගේම අපේ අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරියන් සියලු දෙනාගේම අවසරයි. இங்கு வருகை தந்திருக்கும் எமது அன்பார்ந்த கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், அதே போன்று எமது பெருந்தெருக்கள் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக தோழர், அதே போன்று இங்கு யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்தும் எமது பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், அதே போன்று ரஜீவன், பவானந்தன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று வன்னி மாவட்ட குழு தலைவர் உபாலி சமரசிங்க அவர்கள் பிரதி அமைச்சர், அதே போன்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். විශේෂයෙන්ම අපි තමුන්නාන්සලා හම්බෙන්න ආවේ පහුගිය පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී ජාතික ජනබලවේගයට විශාල ජයග්‍රහණයක් ලබා දෙන්න තමුන්නාන්සලා මැදිහත් වුණා. ඒ පිළිබඳ බෙහෙවින්ම ඉස්තුති කියන්න තමයි ආවේ. நன்றி. நாங்கள் இந்த நேரத்திலே உங்களை சந்திக்க வந்தது, கடந்த கால தேர்தல்களிலே நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று தந்திருக்கின்றீர்கள். அந்த வெற்றிகள் தொடர்பாக உங்களுக்கு நன்றி, தலைவணக்கம் என்று கூறிக்கொள்வதற்காகவே விசேடமாக நாங்கள் இந்த நேரத்திலே இங்கு வருகை தந்தோம். පසුගිය ජනාධිපතිවරණයේදීත් මහමැතිවරණයේදීත් තමුන්නාන්සලා ඉතාමත් නිර්භීත තීන්දුවක් ගත්තා. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் அதே போன்று பாராளுமன்ற தேர்தலிலும் நீங்கள் மிகவும் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்திருக்கிறீர்கள். අපි දන්නවා අපේ රටේ දේශපාලනයේ තිබුණේ බෙදුණු දේශපාලනයක්. எங்களுக்கு தெரியும் எமது நாட்டிலே கடந்த கால அரசியல் என்பது பிரிந்துதான் இருந்தது. දකුණේ අය දකුණේ ඡන්ද ලබා ගැනීම සඳහා ජාතිවාදයේ වපුරපු දේශපාලනයක්. தென் பகுதியிலே மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் இனவாதத்தை தூவினார்கள். උතුරේ අයත් ඒ වගේම දේශපාලනයක නිරත වුණා. வட பகுதியிலும் அதே போன்ற ஒரு அரசியல் தான் காணப்பட்டது. පොඩි කාලයක් නෙවෙයි. ஒரு குறுகிய காலம் அல்ல, පරම්පරා ගණනාවක් දශක ගණනාවක් අපේ රටේ මේ බෙදුණු දේශපාලනය තිබුණා. பல பரம்பரைகளாகவும் பல தசாப்த காலமாகவும் இவ்வாறான அரசியல் தான் எமது நாட்டிலே காணப்பட்டது. හැබැයි පහුගිය මහමැතිවරණයේදී ඒ මුළු බෙදුම්වාදී දේශපාලන පරාජයට පත් කරලා ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அந்த பிரிந்திருந்த பிரிவினைவாத அரசியலை தோற்கடித்து விட்டு රට එකතු කරන්න ජනතාව එකතු වෙන්න ඕන කියලා නිර්භීත තීරණයක් තමුන්නාන්සලා ගත්තා. නැවත වතාවක් ඒ පිළිබඳ ස්තුතියි. நாட்டை ஒன்று சேர்க்க வேண்டும், நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த துணிச்சலான முடிவை எடுத்து தொடர்பாக மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். ඒක උතුර දකුණ එකතු කරපු මැතිවරණයක් බවට ඉතිහාසගත වෙනවා. அந்த தேர்தல் வடக்கு தெற்கு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு தேர்தலாக வரலாற்று பதிவுகளை ஏற்படுத்தும் அந்த தேர்தல். ඒ විතරක් නෙවෙයි මේ මැතිවරණ ඉතාමත් වැදගත් කරුණු ගොඩක් ගැබ්බෙලා තිබෙනවා. அது மட்டுமல்ல, அந்த தேர்தலிலே மிகவும் முக்கியமான பல விடயங்கள் அதில் உள்ளடங்கி இருக்கின்றது. පරම්පරා ගණනාවක් දශක ගණනාවක් අපේ රටේ දේශපාලනය පවුලෙන් පවුලට මාරු වෙච්ච දේශපාලනයක් තිබුණා. பல தசாப்த காலமாக பல பரம்பரைகளாக வாழையடி வாழையாக ஒவ்வொரு குடும்ப ஆட்சிகள் தான் எமது நாட்டிலே காணப்பட்டது. ඒ දේශපාලනය පරාද කරන්න සමත් වුණා පහුගිය මැතිවරණවලදී. அந்த குடும்ப ஆட்சிகளை தோற்கடிப்பதற்கும் அந்த கடந்த கால தேர்தல்களிலே நீங்கள் முடிவு செய்தீர்கள். කොහොමද අපේ රටේ දේශපාලනය තිබුණේ? எப்படி எமது நாட்டின் அரசியல் இருந்தது? අම්මා අගමැති, තාත්තා අගමැති, දුව ජනාධිපති. அப்பா பிரதமர், அம்மா பிரதமர், மகள் ஜனாதிபதி. එහෙම නේද? அப்படித்தானே? ඒ විතරක් නෙවෙයි. අයියා ජනාධිපති, මල්ලි ජනාධිපති. அது மட்டுமல்ல,
அண்ணன் ஜனாதிபதி, தம்பியும் ஜனாதிபதி. මාම ජනාධිපති බෑන ජනාධිපති. மாமா ஜனாதிபதி, மருமகன் ஜனாதிபதி. කොච්චර කාලයක්ද? எவ்வளவு காலம்? දශක 7කට වඩා වැඩි කාලයක් අපේ රටේ එහෙම දේශපාලනයක් තිබුණා. 7 தசாப்தங்களுக்கும் கடந்து அந்த அரசியல் தான் காணப்பட்டது. ගිය ජනාධිපති ඡන්දෙත් එහෙමයි. கடந்த ஜனாதிபதி தேர்தலும் அப்படித்தான். කවුද අපිට එරෙහිව හිටපු තුන් දෙනා? எங்களுக்கு எதிராக இருந்த 3 பேர் யார்? එක්කෙනෙක් ජනාධිපතිගේ බෑන කෙනෙක්. ஒருத்தர் ஜனாதிபதி, ஒருத்தருடைய மருமகன். තව කෙනෙක් ජනාධිපතිගේ පුතා කෙනෙක්. இன்னொருத்தர் ஜனாதிபதியின் மகன். අනිත් කෙනත් ජනාධිපතිගේ පුතා කෙනෙක්. மற்றவரும் ஜனாதிபதியின் மகன். එහෙම නේද? அப்படித்தானே? හැබැයි මොකද වුනේ? ஆனால் என்ன நடந்தது? ඒ පවුල් පාලනයන් ඔක්කොම බිඳ වටලා පොදු ජනයාගේ ආණ්ඩුවක් ගොඩනගන්න මේ රටේ ජනතාව සමත් වෙලා තිබෙනවා. அந்த குடும்ப ஆட்சிகளை தோற்கடிக்கப்பட்டு இந்த நாட்டிலே சாதாரண மக்களுடைய ஒரு ஆட்சியை அமைப்பதற்காக இந்த நாட்டு மக்கள் முடிவு செய்தார்கள். ඒකත් විශේෂ අත්දැකීමක් ඒ මැතිවරණයේ තිබුණු. அதுவும் ஒரு விசேடமான அனுபவம் தான் அந்த தேர்தலிலே காணப்பட்ட. ඒ විතරක් නෙවෙයි උඩ පන්තියක් තමයි මේ රට පාලනය කරේ. அதே போன்று ஒரு ஒரு வர்க்கம் தான் இது நாள் வரையும் அது நாட்டிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். ජනතාවට උඩින් තිබුණු දේශපාලනයක් තමයි තිබුණේ. மக்களுக்கு உயர்ந்த மட்டத்திலே, மக்களுக்கு நெருங்க இயலாத அளவிலே தான் அரசியல் අන්න ඒ காணப்பட்டது. දේශපාලන මුළුමනින්ම පරාජයට පත් කරලා அந்த அரசியலை முற்றாகவே தோற்கடிக்கப்பட்டு තමුන්නාන්සේලා අපි එකම පන්තියේ මිනිස්සු. நீங்களும் நாங்களும் ஒரே வர்க்கத்தின் மக்கள். අන්න අපි එකතු වෙලා ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. ஆகவே நாங்கள் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். හොඳද නරකද? நல்லமா கெட்டதா? ආ? නල්ලම. දැන් එහෙනම් මොකද තියෙන්නේ? அப்ப என்ன நாங்கள் செய்ய வேண்டும்? තමුන්නාන්සේලා අප කරේ විශ්වාසය තබලා ආණ්ඩුවක් ඇදුවා. நீங்கள் எம் மீது நம்பிக்கை வைத்து ஒரு அரசாங்கத்தை அமைத்துள்ளீர்கள். එහෙනම් අපේ වගකීම තමයි ඒ විශ්වාසය රකින්න එක. ஆகவே அது பொறுப்பு தான். அந்த நம்பிக்கையை நாங்கள் தக்க வச்சுக் கொள்ளணும். நம்பிக்கைக்கு பொறுப்பு கூற வேண்டும். අපි යන්නේ විශ්වාසය රකින්නවා. அந்த நம்பிக்கையை நாங்கள் பாதுகாப்போம். අපි අපේ රටේ දේශපාලනෙත් ආර්ථිකයේත් මේ සමාජයේත් විශාල පරිවර්තනයක් වෙනසක් කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. நமது நாட்டிலே அரசியலில், பொருளாதாரத்தில், சமூகத்தில் பாரிய ஒரு மாற்றத்தை செய்வதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். අපේ රටේ දේශපාලනේ තියෙන්නේ කොහොමද? நமது நாட்டில் அரசியல் இருப்பது எப்படி? මහා ජනතාවට වඩා උඩින් ඉන්න දේශපාලනයක්. மக்களுக்கு மேலாக இருக்கும் මහා அரசியல். ජනයාගේ ධනය කෝටි ප්‍රකෝටි ගණන් නාස්ති කරන දේශපාලනයක්. மக்களுடைய பணத்தை பல கோடி ரூபாய்களை வீணாக்கும் මහා அரசியல். ජනයාගේ ධනය කෝටි ප්‍රකෝටි ගණන් හොරකම් කරන දේශපාලනයක්. மக்கள் பணத்தை, கோடிக்கணக்கான பணத்தை திருடும் அரசியல். පවුල් වලින් පවුල් වලට මාරු වෙන දේශපාලනයක්. குடும்பத்திலிருந்து இன்னொரு குடும்பத்திற்கு மாறும் அரசியல். අන්න ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව ஆகவே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ඒ දේශපාලනේ මුළුමනින්ම වෙනස් කරනවා. அந்த அரசியலை முற்றாகவே நாங்கள் மாற்றி அமைப்போம். හොඳයිනේ. நல்லமா? හොඳයිනේ. ඒ කියන්නේ මොකද්ද? ජනතාවත් එක්ක ඉන්න දේශපාලනයක් අපි මේ රටේ හදනවා. அதாவது மக்களோட மக்களாக இருக்கும் ஒரு அரசியலை நாங்கள் கட்டியெழுப்புவோம். මහා ජනයාගේ දේපල மக்களுடைய சொத்துக்கள் නාස්ති නොකරන දේශපාලනයක් හදනවා. வீண் விரயம் செய்யாத ஒரு அரசியலை நாங்கள் அமைப்போம். දැන් තමුන්නාන්සලා දන්නවනේ මේ කංකසන්තුරේ ජනාධිපති මන්දිරයක් තියෙනව නේද? உங்களுக்கு தெரியுமா இந்த காங்கேசன்துறையில் ஜனாதிபதி மாளிகை ஒன்று இருக்கு? දැකලා තියෙනවද? கண்டு இருக்கிறீங்களா? අක්කර කීයද? எத்தனை ஏக்கர்? 19. 19 ஏக்கர். අක්කර 19ක විශාල ජනාධිපති මන්දිරයක්. 19 ஏக்கர் பெரிய ஒரு மாளிகை உண்டு, ஜனாதிபதி மாளிகை. අර කමල හසන් හිටපු චිත්‍රපටියක් දැකලා තියෙනව නේද? 29. 29 ஏக்கராம. කංකසන්තුරේ විතරක් නෙවෙයි තියෙන්නේ. இப்போ ஜனாதிபதி மாளிகைகள் காங்கேசன்துறையில் மட்டுமா இருக்கு? නුවරඑළිය තියෙනවා. நுவரெலியாவில் இருக்கு, අනුරාධපුරේ තියෙනවා. அனுராதபுரத்தில் இருக்கு, මයියංගනේ තියෙනවා. மையங்கனையில் இருக்கு, කතරගම තියෙනවා. கதிர்காமத்தில் இருக்கு, කොළඹ තියෙනවා. கொழும்புல இருக்கு, නුවර තියෙනවා. கண்டியில் இருக்கு. ජනාධිපතිට ගෙවල්. ஜனாதிபதிக்கு இருக்கிறதுக்கான மாளிகைகள். අර කමල හසන්ගේ චිත්‍රපටියක් තිබ්බ දන්නවද? இந்த கமலஹாசன் ஒரு படம் ஒன்று இருந்துச்சு தெரியுமா? ஞாபகம் வருதா? මොකද්ද? என்னது මොකද්ද? படம்? என்னது? දසවදාර. தசாவதாரம் உண்டு. තිබුණේ. ඉතින් අපේ රටේ හිටපු ජනාධිපතිවරුත් දසවදාර වගේ. ஓ, எமது நாட்டில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிமார்களும் தசாவதாரம் போன்றவர்கள் தான்.
නැත්තම් මෙහෙම ගෙවල් ගොඩක ඉන්න පුළුවන්ද? இல்லாவிட்டா இப்படி எத்தனை என்ன நிறைய வீடுகள் தேவைப்படுமா? බෑනේ. தேவையில்லை. අපි යන්නද කිව්වා. මේ යාපනයේ තියෙන ජනාධිපති මන්දිරේ තමුන්නාන්සලා යෝජනා කරන්න හොඳ ව්‍යාපෘතියකට අපි ඒක බාර දෙනවා. நாங்கள் இன்று காலையில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே தோழர் சொன்னாராம், இந்த யாழ் மாவட்டத்துக்கு பிரயோசனமான வகையிலே அதை பயன்படுத்துவதற்காக ஏதாவது திட்டம் ஒன்று இருந்தால் சமர்ப்பியுங்கள் என்று. තමුන්නාන්සලාට ඕන ජනාධිපති මන්දිරයක් ඕනද? உங்களுக்கு தேவையா ஜனாதிபதி மாளிகை உண்டு? ඉල්ලේ. ඉතින් මටත් එපා. தோழருக்கும் வேணாமாம் ஜனாதிபதி. එහෙනම් මොකද කරන්න ඕන? என்ன செய்ய வேணும்? ඒක අපි හොඳ මේ පළාතට සේවයක් වෙන ව්‍යාපෘතියකට ඒක පවරලා දෙනවා. அப்படி என்றால் அந்த மாளிகையை இந்த பகுதிக்கு தேவையான மாதிரி பிரயோசனமிக்க ஒரு திட்டமாக நாங்கள் அமைக்க வேண்டும். කැම්පස් එකකට හොඳයි නම් කැම්පස් එකක් දාමු. ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தேவையாக இருந்தால் පුස්තකාලයකට பல்கலைக்கழகம், හොඳයි නම් පුස්තකාලයක් දාමු. ஒரு நூலக சாலை தேவைண்டா அதில் அதை போடுவோம். මහජනයාගේ ධනය මේ නාස්ති කරන දේශපාලනය නතර කරන්න ඕන. மக்கள் பணத்தை வீண் விரயம் செய்யும் இந்த அரசியலை நாங்கள் மாற்றி அமைக்க අපි ඒක வேண்டும். නතර කරලා තියෙනවා. நாங்கள் அதை மாற்றி இருக்கின்றோம். අන්නේ දේශපාලන වෙනස මේ රටේ ජනතාව අපේක්ෂා කරා. அந்த மாற்றத்தை தான் இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள். වංචා දූෂණ නාස්ති කරන නාස්තිය නතර කරන දේශපාලන අපේක්ෂා කරා. ஊழல், மோசடி, வீண் விரயம், திருட்டுத்தனத்தை நிறுத்தும் அரசியல் தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள். ඒක අපි කරනවා. அதை நாங்கள் செய்வோம். ඊළඟ වැදගත්ම දේ තමයි அடுத்த முக்கியமான விடயம்தான் අපේ රටේ ආර්ථික විශාල වෙනසක් අවශ්‍යයි. பொருளாதாரத்துறையிலே எமது நாட்டிலே பெரிய ஒரு மாற்றம் ஒன்று தேவைப்படுது. අපේ රටේ ධනය එකතු වෙලා ඉන්න ඉතා කුඩා පිරිසක් අතර. நமது நாட்டிலே வளம், நிதி எல்லாமே ஒரு குறுகிய ஒரு குடும்ப அல்லது ஒரு வர்க்கத்தின் கையில் தான் குவிஞ்சிருக்கு. මේ ළඟදි වාර්තාවක් ආවා. இந்த அண்மையிலே ஒரு அறிக்கை வந்தது. ඒ වාර්තාව අනුව அந்த அறிக்கைக்கு இணங்க අපේ රටේ අපනයන කරන අයගේ ආදායමින් 90ක් දෙන්නේ අපනයනකරුවෝ 10%ක්. நமது நாட்டிலே ஏற்றுமதி செய்யும் நபர்கள் மத்தியிலே 90% வருமானம் ஒரு 10% நபர்கள் அந்த குடும்பங்களிலே தான் தங்கி இருக்காம். ඒ කියන්නේ මේ ආර්ථිකේ කුඩා කට්ටියක් අත එක ගොනු වෙලා තියෙනවා, සංකේන්ද්‍ර වෙලා තියෙනවා. அதாவது இந்த நாட்டின் பொருளாதாரம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு கொஞ்சம் பேருடைய கையில இருக்கு. ගම්වල ජනතාව දුප්පත්භාවයෙන් පෙළෙනවා. கிராம மட்டத்தில் எடுத்த மக்கள் கஷ்டத்தில் வாழ்கிறார்கள். බෙහෙත් ටිකක් ගන්න විදියක් නැහැ. மருந்தெடுக்க வசதி இல்ல. ගෙයක් හදා ගන්න විදියක් ஒரு නැහැ. வீட்டை கட்ட முடியாது. දරුවන්ට උගන්වන්න විදියක් නැහැ. பிள்ளைகளை படிக்க வைக்க පිරිසිදු ආහාර වේලක් නැහැ. ஒரு சுத்தமான சோறு அல்லது அந்த சாப்பாடு வசதி இல்ல. ජනතාව විශාල ලෙස දුප්පත්භාවයට පත් වෙලා තිබෙනවා. மக்கள் பாரிய அளவிலே கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். ධනෙ ඉතා කුඩා පිරිසක් මත සංකේන්ද්‍රණය වෙලා තියෙනවා. ஆனால் நிதி ஒரு கொஞ்சம் பேருடைய கையில தங்கி இருக்கு. අපේ අපේක්ෂාව මොකද්ද? எமது எதிர்பார்ப்பு என்ன? මෙන්න මේ ආර්ථිකය ගමට ගෙන එන්න ඕන අපේ අපේක්ෂාව. ஆகவே இந்த பொருளாதாரத்தை கிராம மட்டத்திற்கே கொண்டு வரணும். ප්‍රධාන අරමුණක අපි ඉන්නවා. பிரதானமான ஒரு குறிக்கோள்ல நாங்க இருக்கின்றோம். මේ රටේ දුප්පත්භාව ඉවත් කරන්න ඕන. இந்த நாட்டிலே வறுமையை நாங்கள் ஒழித்து கட்டணும். අවශ්‍යයි නේද? தேவையா? දුප්පත්භාවය තුරන් කරන්න. வறுமை இல்லாம ஆக்கலோணுமா வேண்டாமா? ඒක අපේ ප්‍රධාන සැලසුමක්. ஆகவே அது எமது பிரதானமான ஒரு திட்டம். දුප්පත්භාවය තුරන් කරනකොට ප්‍රධාන දේ දරුවන්ට අධ්‍යාපනය. இந்த வறுமையை ஒழித்து கட்டும் போது அதன் பிரதானமான ஒரு விடயம்தான் இந்த பிள்ளைகளுடைய கல்வியை மேம்படுத்தணும். දරුවෝ හොඳට ඉගෙන ගත්තොත්, கல்வியை பிள்ளை நல்லா கல்வி கற்றுக்கொண்டால், හොඳ ආදායමත් සහිත රස්සාවක් කරොත්, நல்ல வருமானமுடைய ஒரு தொழிலை செய்தால், දැනුමනු ව්‍යාපාරයක් කරොත්, அல்லது அந்த அறிவுக்கேற்ப ஒரு வியாபாரத்தை ඒ செய்தால் පවුලම දුප්පත්භාවයෙන් ගොඩ එනවා. அந்த குடும்பமே வறுமையிலிருந்து மீளலாம். ඒ නිසා අපේ ප්‍රමුඛතම දේ අධ්‍යාපනය ග්‍රාමීය දුප්පත්භාවය තුරන් කරන්න. ஆகவே அது முக்கியமான விடயம் கல்வித்துறையை மேம்படுத்துவது கிராமிய வறுமை ஒழித்து கட்ட இருக்கும் ஒரே வழிகள். විශේෂයෙන්ම අපි விசேடமாக நாங்கள் පාසල් පොත් උපකරණ මිලදී ගන්න බැරි දරුවන්ට රුපියල් 6000ක දීමනාවක් දෙන්න තීරණය කරා. பாடசாலை உபகரணங்கள், கொப்பி புத்தகங்களை வாங்க முடியாத குடும்பங்களுக்கு, அந்த குடும்ப பிள்ளைகளுக்கு 6000 ரூபாய் காசு நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றோம். ළමයි 300ක් අඩු සියලු පාසල් වලට ඒ දීමනාව ලැබෙනවා. 300ஐ விட குறைந்த பாடசாலைகள் உள்ள மாணவர்கள் உள்ள பாடசாலைகள் அனைத்து பிள்ளைகளுக்கும் அந்த காசு கிடைக்கும். අස්වසුම ලබන පවුල් වල හැම දරුවෙකුට මේ දීමනාව දෙනවා. அஸ்வசும உங்களை நலன்புரி அந்த கொடுப்பனவு கிடைக்கும். அனைத்து குடும்பங்களுக்கும் அந்த 6000 ரூபாய் கொடுப்பனவு ඇයි கிடைக்கும். දරුවන්ට උගන්වන්න ඕන? ஏன் நாங்கள் கல்வி கற்க வைக்கணும் பிள்ளைகள்? චීන රජය අපිත් එක්ක එකඟතාවයකට අවිලා තියෙනවා. சீன அரசாங்கம் எங்களோட உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். සියලුම නිල ඇඳුම් ලබන අවුරුද්දෙත් අපිට නොමිලේ ලබා දෙන්න. அனைத்து பிள்ளைகளுக்கும் தேவையான சீருடைகள்
இலவசமாக அவர்கள் வழங்குவார்கள் என்று அடுத்த வருஷத்தில் දරුවන්ට උගන්වන්න ඕන. பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ළමයි 250ට අඩුව හැම පාසලම දරුවෙකුට සපත්තු මිලදී ගන්න රුපියල් 3000ක දීමනාවක් දෙනවා. 250 பிள்ளைகளுக்கு குறைவாக படிக்கும் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் சப்பாத்துக்களை கொள்வனவு செய்வதற்காக 3000 ரூபாய் காசு ஒதுக்கப்பட்டிருக்கு. ඒ වගේම අපි මේ අවුරුද්දේ அதே போன்று நாங்கள் இந்த வருடம் කවර හෝ පාසල ගුරු පුරප්පාඩු තියෙනවා නම් எந்த ஒரு பாடசாலையிலும் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குமானால் ඒ පුරප්පාඩු ඔක්කොම පුරවන්න අපි තීරණයක් අරන් තියෙනවා. அந்த அனைத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். පාසල් වල අඩුපාඩුකම් තියෙනවා නම් பாடசாலைகளிலே குறைபாடு இருக்கின்றதால் අපි උපරිම උත්සාහ කරනම් පාසල් ටික හදලා දෙන්න. நாங்கள் உயர்ந்தபட்ச முயற்சி எடுப்போம் அந்த குறைபாடுகளை செய்து கொடுப்பதற்காக. යාපනයේ පුස්තකාලේ யாழ் நூலக சாலை තවත් දියුණු කරන්න අපි මේ අයවැයෙන් සල්ලි වෙන් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. இன்னும் வளர்ப்பதற்கு அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் இந்த பட்ஜெட்டில் காசு ஒதுக்குகிறோம். මේ ගම්වල දුප්පත්භාවය නැති කරන්න නම් இந்த கிராமத்திலே வறுமையை ஒழித்து கட்ட வேண்டுமானால் දරුවෝ ඉගෙන ගන්න ඕන. பிள்ளைகள் படிக்க வேண்டும். ආණ්ඩුවේ අපි அரசாங்கத்தில் நாங்கள் දරුවන්ට උගන්වන්න උපරිම සහාය දෙන්නම්. பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு நாங்கள் உயர்ந்தபட்ச உதவியை வழங்குகிறோம். ලෑස්තිද? தயாரா? දරුවන්ට උගන්වන්න. பிள்ளைகளை படிப்ப வைப்பதற்கு ඒක තමයි දුප්පත්භාවයෙන් ගොඩ එන්න තියෙන අපිට එකපාරක්. அதுதான் வறுமையிலிருந்து மீளெழுவதற்காக இருக்கும் ஒரு பாதை, ஒரு ඒ வழி. විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපේ තරුණ පරම්පරාව දරු පරම්පරාව මේ මද්ද්‍රව්‍ය ඌදුරෙන් බේර ගන්න ඕන. இந்த எமது இளம் சமுதாயத்தை இந்த போதை வஸ்திலிருந்து நாங்கள் மீள எடுக்கணும், අපිට மீட்டெடுக்கணும். විශාල ලෙස වාර්තා වෙමින් තිබෙනවා යාපනයේ දිස්ත්‍රික්කයේ මේ මද්ද්‍රව්‍ය වසංගත ගොදුරු වෙමින් තිබෙන බව. எங்களுக்கு அறிக்கைகள் வருது, தகவல்கள் வருது. இந்த யாழ் மாவட்டத்திலே அதிகளவாக இளைஞர்கள் போதை வஸ்துக்கு இரையாகி வருகிறார்களாம். අපි විශේෂ ආරක්ෂක මෙහෙයුම් මධ්‍යත් කරනවා මේ මද්ද්‍රව්‍ය තුරන් කිරීම සඳහා. நாங்கள் விசேடமான ஒரு திட்டத்தை மேற்கொள்கின்றோம் இந்த போதை வஸ்துவை ஒழிப்பதற்காக. හැබැයි ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. மக்களுடைய ஒத்துழைப்பும் அதுக்கு எங்களுக்கு தேவைப்படுது. හැම ගෙදරටම පොලිසියෙන් දාන්න, எல்லா வீடுகளுக்கும் போலீஸ்ல හැම அனுப்புவதற்கு, පාරකටම පොලිසියෙන් දාන්න බෑ. எல்லா வீதிகளுக்கும் போலீசார விட இயலாது. ජනතාව සහාය දෙන්න ඕන මේ මද්ද්‍රව්‍ය උදුරේ රට බේර ගන්න. மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், ஆதரவு வழங்க வேண்டும் இந்த போதை வஸ்து இல்லாமல் ஆக்குவதற்கு. සහාය දෙන්න ලෑස්තිද? ஒத்துழைப்பு வழங்க தயாரா? වැඩේ කරන්න ඕන අපි. ரைட், நாங்கள் அப்ப அந்த பணியை ඒ மேற்கொள்கின்றோம். විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපේ දරුවන්ට හොඳ රස්සා ටිකක් අපි ඇති කරන්න ඕන. எமது இளம் சமுதாயத்துக்கு சிறப்பான தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். රජයේ රැකියාව වගේම அரச துறையிலே தொழில் வாய்ப்புகளையும் පෞද්ගලික අංශ රැකියාව උත්පාදනය කරන්නත් බලාපොරොත්තු වෙනවා. தனியார் துறையிலே தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். අපි සැලසුම් කරලා තියෙනවා நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் රාජ්‍ය සේවයේ அரச துறையில் 30000කට ආසන්න පුරප්පාඩු ප්‍රමාණයක් අපි හඳුනාගෙන තිබෙනවා. 30,000க்கும் மேற்பட்ட வெற்றிடங்களை நாங்கள் இப்ப இனம் கண்டிருக்கின்றோம். ඒ අත්‍යවශ්‍ය පුරප්පාඩු පුරවන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. அந்த அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். එහිදී විශේෂයෙන්ම පොලිසිය அதில் விசேடமாக போலீஸ் துறை, காவல்துறை අපි 2000කට වඩා වැඩි පිරිසක් මේ අවුරුද්දේ පොලිසියට බඳව ගන්න බලාපොරොත්තු වෙනවා. 2000க்கும் மேற்பட்டவர்களை வருடம் நாங்கள் போலீஸ் துறைக்கு நாங்கள் இணைப்பதற்கு எதிர்பார்க்கிறோம். සාමය ආරක්ෂා කරන්න, அமைதியை பாதுகாப்பதற்கு, ප්‍රදේශ මද්ද්‍රව්‍ය උවදුරින් තුරන් කරන්න போதை வஸ்திலிருந்து பிரதேசத்தை மீட்டெடுப்பதற்கு පොලිසියට විශාල කාර්යභාරයක් තිබෙනවා. போலீசாருக்கு விசேடமாக பொறுப்பு இருக்கின்றது. හැබැයි අපි දැකලා තියෙන දේ තමයි ஆனால் நாங்கள் கண்கூடாக காண்றோம், දෙමළ භාෂාව කතා කරන අය පොලිසියට බැඳෙන ටිකක් අකමැති වගේ තියෙනවා. தமிழ் இளைஞர்கள் போலீஸில் இணைப்பதற்கு சற்று விருப்பமில்லாத மாதிரி விளங்குது. ඒ නිසා අපි කියන්නේ පොලිසියට ඔයගොල්ලෝගේ දරුවෝ ටිකක් එවන්න. ஆகவே நாங்கள் உங்களிடம் கோருகின்றோம் போலீஸ் துறையிலே இணையுங்கள் என்று. ඇයි ඒ භාෂාවෙන් කතා කරන නිලධාරීන් අවශ්‍යයි පොලිසියට. ஏனென்றால் உங்களுடைய மொழியிலே, தாய்மொழியிலே கதைக்கும் போலீசார் எங்களுக்கு தேவைப்படுகின்றனர். එතන රස්සා ප්‍රමාණයක් ඇති වෙනවා. அதில் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு அளவு. ඒ වගේම තව අපි විශේෂ කර්මාන්තපුර 3ක් ආරම්භ කරන්න බලාපොරොත්තු වෙන මේ උතුරේ. அதே போன்று இந்த வடமாகாணத்திலே விசேடமான பொருளாதார மையங்கள் 3ஐ කංකසන්තුරේ, அமைப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காங்கேசன் துறை, பரந்தன், පරන්තන්, මාන්කුලම් மாங்குளம். මේ ස්ථාන තුනේ අපි අලුත් කර්මාන්තපුර 3ක් ඉදි කරනවා. காங்கேசன் துறை, பரந்தன், மாங்குளத்தில் புதிதாக 3 தொழில் மையங்களை ஏற்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ඒ කර්මාන්තපුර පාරවල් ටික හදන්න, විදුලිය දෙන්න, ජල සැපයුම දෙන්න මේ අයවැයෙන් අපි මුදල් වෙන් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. அதற்கு தேவையான பாதைகள் அமைப்பதற்கு, நீர் வசதிகளை செய்து கொடுப்பதற்கு, மின்சார வசதிகளை செய்து கொடுப்பதற்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் நிதி ஒதுக்குகிறோம். විශේෂයෙන්ම තමුන්නාසලා ඥාති විශාල ප්‍රමාණයක් විදේශගතව ජීවත් වෙනවා. விசேடமாக உங்களது உற்றார் உறவினர்கள்
நிறைய பேர் வெளிநாடுகளிலே தொழில் செய்கின்றனர். ඒගොල්ලන්ට අපි ආරාධනා කරන මෙම කර්මාන්ත පුරවල ආයෝජනය කරන්න ඉන්න කියලා. அவர்களை நாங்கள் கோருகின்றோம் இங்கு வருகை தந்து அந்த மையங்களுடன் முதலீடுகளை செய்து ஒத்துழைப்பு வழங்கும்படி. අපි ඔක්කොම එකතු වෙන්න ඕන මේ රට හදන්න. நாங்கள் அனைவரும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக ஒன்று சேரோணும். ඒ විතරක් නෙවෙයි අපි අපේක්ෂා කරනවා அது மட்டுமல்ல, நாங்கள் எதிர்பார்க்கிறோம் සංචාර කර්මාන්ත ඉතාමත් හොඳ ප්‍රදේශයක් මේ උතුරු පළාත. சுற்றுலாத்துறையை கட்டியெழுப்புவதற்கான ஒரு சிறப்பான பகுதியாக இந்த வடமாகாணத்தை අද எடுத்துக்கொள்ளலாம். අපේ දිසාපතිතුමා විසින් පොතක් පිළිගැන්නුවා සංචාර කර්මාන්තයට ඉතා වැදගත් ස්ථාන යාපනයේ මේ උතුරේ තියෙන බව පෙන්눔 කරලා. இன்று மாவட்ட செயலாளர் ஒரு நூலை கையளித்தார். இந்த வடமாகாணத்திலே சுற்றுலாத்துறை கட்டியெழுப்பக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கின்றது, அந்த தகவல்களை அறிவுறுத்தியிருந்தார். මේ 2025 වසර ලංකාවට වැඩිම සංචාරකයන් එන වසර බවට පත් වෙනවා. இந்த 2025ஆம் ஆண்டான இந்த ஆண்டில் இலங்கைக்கு வருகை தரும் அதிகூடிய சுற்றுலா பயணிகள் வந்த வருடமாக வரலாற்றிலே අන්න பதியும். ඒගොල්ලෝ උතුරටත් එන්න ඕන. அவர்கள் வடக்குக்கும் வர வேண்டும். ඒකට අපි සැලසුමක් හදනවා. அதற்கு நாங்கள் திட்டங்களை மேற்கொள்வோம். ජනතාවගේ ආර්ථිකය දියුණු වෙන්න ඕන. மக்களுடைய வருமானம் அதிகரிக்கணும். ඒක අපේ ප්‍රධාන ඉලක්කයක් බවට පත් වෙලා තිබෙනවා. அது எமது ஒரு பிரதானமான இலக்காக இருக்கு. ඒ වගේම අපි දන්නවා මේ පළාතේ පොල් වගා කිරීම ඉතාමත් ශාස්ත්‍රීය මහ පොළොවක් පාරිසරික පද්ධතියක් තියෙන බව අපි හඳුනාගෙන තියෙනවා. அதே போன்று இந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் வடமாகாணத்தில் நிறைய இடங்கள்ல தென்னை பயிர்ச்செய்கைக்கு உகந்த பகுதிகளாக இருக்கு. ඒ නිසා පොල් සංවර්ධන මණ්ඩලය විසින් அதனால் අක්කර 40000ක් හඳුනාගෙන තියෙන පොල් වගා කරන්න පුළුවන්. தென்னை அபிவிருத்தி சபையினால் கண்டறிந்திருக்கிறார்கள் 40,000 ஏக்கரில் தென்னை பயிர்ச்செய்கை நடத்தலாம் என்று. අපි බලාපොරොත්තු වෙන ඒ අයට පොල් පැල ලබා දෙන්න, நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அவர்களுக்கு தென்னம்பிள்ளைகளை வழங்க, බිම සකස් කරගන්න ආධාරයක් දෙන්න, நிலத்தை செய்வதற்காக நிதியுதவி வழங்குவதற்கு, පොහොර යොදන්න ආධාරයක් දෙන්න. பசலையிடுவதற்கு உதவி செய்வதற்கு. තමුන්නාන්සලා වගා කරන්න ලෑස්තිද? நீங்கள் பயிரிடுவதற்கு தயாரா? අපි ඒ සඳහා අවශ්‍ය වන උදව් ටික කරන්න ආණ්ඩුවක් හැටියට. நாங்கள் அதற்கான உதவிகளை கட்டாயம் நாங்கள் செய்து ඒ கொடுப்போம். වගේම කුෂ්කර්මාන්තය ඉතාමත් යෝග්‍ය පළාතක් මේ පළාත. அதே போன்று விவசாயத்துறை கட்டியெழுப்ப மிகவும் உகந்த பகுதியாக இருக்கு මේ වන வடமாகாணம். විටත් අපි පෝර සානාධාර 25,000 දක්වා වැඩි කරා. இதுவரை ஏற்கனவே நாங்கள் பசலை மானியத்தை 25,000 ரூபாய் வரை තවත් அதிகரித்திருக்கிறோம். කුෂ්කර්මාන්තයේ විශාල සැලසුම් ප්‍රමාණයක් අපි හදලා තියෙනවා. இன்னும் பல திட்டங்கள் இருக்கு இந்த விவசாயத்துறை கட்டியெழுப்புவதற்காக. ජනතාවගේ ආර්ථික ජීවිතය දියුණු කරන්න ඕන. மக்களுடைய பொருளாதார அந்த தரத்தை உயர்த்த வேண்டும். ඒකට සැලසුම් විශාල ප්‍රමාණයක් අපි සකස් කරලා තිබෙනවා. அதற்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, එතකම් බලා ගන්න අපි ආධාර දෙන්න. அதுவரையும் இருக்கும் வரையும் நாங்கள் நலன்புரிகள் அல்லது உதவிகளை செய்ய வேண்டும். අස්වසුම දීමනාව අපි වැඩි කරලා තියෙනවා. அஸ்வசும கொடுப்பனவின் அளவை கூட்டி இருக்கிறோம். අපි අපේක්ෂා කරනවා එළබෙන අයවැය ලේඛනේ நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ආබාධිත අයට, ஊனமுற்றோருக்கு, වකුගඩු රෝගයට ගොදුරු වුණු අයට, சிறுநீரக அந்த நோய்க்கு உட்பட்டவங்களுக்கு, වැඩිහිටිය අයට பெரியோர்களுக்கு ලබා දෙන දීමනාවන් අපි වැඩි කරන්න බලාපොරොත්තු වෙනවා. பெற்றுக் கொடுக்கும் கொடுப்பனவுகளை நாங்கள் கூட்டுவதற்கு எதிர்பார்க்கிறோம். ආර්ථිකය හදනකන් ජනතාව බලා ගන්න ඕන. பொருளாதாரம் வளரும் வரையும் அவர்களை நாங்கள் பராமரிக்க வேண்டும். අන්න එහෙම ආණ්ඩුවක් අපි හදලා තියෙන්නේ. அவ்வாறான ஒரு அரசாங்கத்தை தான் நாங்கள் ඒ නිසා அமைத்திருக்கிறோம். එකක් අපි ஆகவே මේ දේශපාලනය වෙනස් කරලා තියෙනවා. ஒரு பக்கத்திலே நாங்கள் இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாத்திருக்கிறோம். අපි අලුත් ආර්ථික ගමනකට ප්‍රවිෂ්ඨ වෙලා තියෙනවා. புதிய ஒரு பொருளாதார பயணத்திற்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ඉතින් අපි තමුන්නාන්සලට ආරාධනා කරන්නේ. ஆகவே நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். අපි ඔක්කොම එකතු වෙලා මේ රට හදන්න එන්න කියන ආරාධනය අපි කරනවා. நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற அந்த கோரிக்கை விடுக்கிறோம். ඒ වගේම අපි හඳුනාගෙන තියෙනවා அதே போன்று நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் සුවිශේෂී ප්‍රශ්න ගණනාවක් මේ උතුරට තියෙන බව. விசேடமான பிரச்சனைகளும் இந்த வடக்கிலே இருக்கு. තමන්ගේ ඉඩම් අහිමි වෙලා තිබෙනවා. தமது காணிகள் இல்லாம போன பிரச்சனை, ඥාතීන් දරුවා අහිමි වෙලා තිබෙනවා. தமது உறவினர் உற்றார்கள் காணாமல் போய் உயிர் நீத்த பிரச்சனைகள், එනිසා ඒකට සාධාරණ විසඳුමක් අවශ්‍යයි. அவற்றுக்கும் ஒரு நியாயமான தீர்வை வழங்க வேண்டும். අපි ප්‍රතිපත්තියක් ලෙස පිළිගන්නවා. நாங்கள் ஒரு கொள்கை அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறோம். ජනතාවගේ ඉඩම් අයිති ජනතාවට. மக்களுடைய காணி மக்களுக்கு இருக்கணும். දැන් ලබා දිය හැකි හැම බිම් මඟලක්ම ජනතාවට ලබා දෙන්න අපි කටයුතු කරනවා. மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் நாங்கள் கட்டாயம் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம். ඒ නිසා ඉඩම් ගැටලු වලට විසඳුම් සෙවීමට අපේ ප්‍රමුඛතාවෙන් යුතුව අපි කටයුතු කරන්න. ஆகவே இந்த காணி பிரச்சனை தீர்ப்பதற்காக நாங்கள் முன்னுரிமை வழங்கி செயற்படுவோம். ඒ වගේම අපි දන්න විශාල දීවර ප්‍රශ්නයක් මතුවලා තියෙන බව. அதே போன்று உங்களுக்கு தெரியும் மீனவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. අපේ ජනතාවගේ මුහුද, எமது நாட்டு மக்களுடைய மீனவர்களுடைய අපේ கடல், ජනතාවගේ මාළු සම්පත, எமது மக்களுடைய மீன் வளம்,
හැබැයි විශාල අනතුරකට මුහුණ දීලා තියෙනවා. ஆனால் இன்று பெரிய ஒரு அச்சுறுத்தத்தில் இருக்கின்றது. ඒ පිළිබඳවත් අපි ක්‍රමිකව විසඳුම් හොයන්න බලාපොරොත්තු වෙනවා. அந்த பிரச்சனை தொடர்பாகவும் படிப்படியான தீர்வுகளை பெற்றுத்தர நாங்கள் முயற்சி எடுப்போம். මොකද මුහුදේ මාළු සම්පත් නෙලීමේ අයිතිය උතුරේ ජනතාවට යලිත් අහුරු කළ යුතුයි. ஏனென்றால் அந்த வடபரப்பு அந்த கடற்பரப்பிலே மீன் பிடிக்கும் உரிமையை எமது கடற்தொழிலாளர்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கணும், මේ பாதுகாப்பை ටික අපි கொடுக்கணும். ඉතා හොඳින් ක්‍රමවත් කරොත් තමුන්නාන්සේලාගේ ජීවිතය මේට වඩා හොඳ ජීවිතයක් බවට පත් කළ හැකියි. இந்த திட்டங்களை சரிவர நாங்கள் திட்டமிட்டு செயற்பட்டால் உங்களது வாழ்க்கை ஒரு உயர்வான நிலைக்கு வரும். ඒ වගේම ගම් ඇතුලේ තියෙන පොඩි පාරවල් හදන්න, அதே போன்று கிராம மட்டத்தில் இருக்கும் கிராமிய வீதிகளை அமைப்பதற்கு අයවැය ලේඛනකින් වෙන් කරලාද වැඩිම මුදල මේ සැරේ අපි වෙන් කරන උතුරට. ஒரு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கிய அதிகூடிய நிதியை இந்த வரவு செலவு திட்டத்திலே உங்களது கிராம வீதிகளை அமைப்பதற்காக இந்த வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் ஒதுக்கி ඒ இருக்கிறோம். වගේම පානීය ජල ව්‍යාපෘති දැනට ක්‍රියාත්මක නෙවෙයි, ඒවා කඩිනම් කරන්නත් අලුත් ව්‍යාපෘති හඳුනා ගන්නත් අපි කටයුතු කරන්න ලෑස්ති වෙලා තිබෙනවා. அதே போன்று இந்த சுத்தமான குடிநீர் பெற்றுக் கொடுப்பதற்காக இப்ப இருக்கும் திட்டங்களும் புதிய திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கிறோம். ජනතාවගේ යටිතල පහසුකම් සංවර්ධනය විය යුතුයි. மக்களுடைய அடிப்படை வசதிகள் வளர வேண்டும். ඒවට තමයි ආණ්ඩුව හදන්නේ. அதற்காகத்தான் அரசாங்கங்களை அமைக்கிறோம். අන්න ඒ වැඩේ කරන්න අපි ලෑස්ති වෙලා ඉන්නවා. அந்த பணியை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ඊළඟ ප්‍රධාන එක அடுத்த முக்கியமான விஷயம், මේ සමාජය අලුත් වෙනසක් අවශ්‍යයි. இந்த சமூகத்துக்கு புதிய ஒரு மாற்றம் ஒன்று தேவை. අපේ රටේ මුළු දේශපාලනම ගැබ් වෙලා තිබුණ ජාතිවාදය මත நமது நாட்டிலே முழு அரசியலே இனவாதத்தில் சிக்கி இருந்தது. බලය ලබා ගන්න ජාතිවාදය වපුරනවා. அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக இனவாதத்தை தூவினார்கள். බලය ආරක්ෂා කරගන්න ජාතිවාදය වපුරනවා. அதிகாரத்தை தக்க வச்சுக் கொள்வதற்கும் இனவாதத்தை අපි தூவினார்கள். තමුන්නාන්සලට එක සහතිකයක් දෙන්නම්. நாங்கள் உங்களுக்கு ஒரு உறுதியை வழங்குகிறோம். කුමන වර්ගයේ හෝ ජාතිවාදයකට எந்த ஒரு இனவாதத்திற்கும் ආය ලංකාවේ ඉඩක් දෙන්නේ නැහැ. இலங்கையில் ஒருபோதும் இடமில்லை. ජාතිවාදය පරාජයට පත් කළ යුතුයි. இனவாதத்தை தோற்கடிக்க வேண்டும். ජනතාවට ජාතිවාදය ඕනද? மக்களுக்கு இனவாதம் வேண்டுமா? ජනතාවට ඕනද? மக்களுக்கு வேண்டுமா இனவாதம்? ජාතිවාදය, வேண்டாம். ආගම්වාදය மதவாதம் வேண்டாம், අවශ්‍ය නැහැනේ. தேவையில்லை. නේද? හැබැයි ජනතාවට ජාතිවාදය ඕනේ එපා වුණාට දේශපාලකයට ජාතිවාදය ඕන වෙලා තියෙනවා. மக்களுக்கு இனவாதம் தேவையில்லாவிட்டாலும் அரசியல் தலைவர்களுக்கு தேவையாக இருக்கு. මොකද දේශපාලකයාගේ පැවැත්ම තියෙන ජාතිවාදය මත. அதாவது அரசியல்வாதியின் இருப்பு தங்கி இருக்கிறது இனவாதத்தில் ඒ தான். නිසා අපි ආණ්ඩුවක් හැටියට ஆக ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலே තාමත් දැඩි තීන්දුවක ඉන්නවා. மிக முக்கியமான கடினமான முடிவுகளை நாங்கள் எடுக்கிறோம். කුමන තැනකින් எந்த இடத்தில் කවර වර්ගයේ எந்த ஒரு வகையான ජාතිවාදයක් මතු වුණත් இனவாதம் மேலெழுமாக இருந்தால் ඒ ජාතිවාදය පරාද කරන්න ආණ්ඩුවක් හැටියට කටයුතු කරනවා. அந்த இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு அரசாங்கம் முயற்சி எடுக்கும், அது நடவடிக்கை எடுக்கும் முழு மூச்சாக. අපේ රට ජාතිවාදයත් එක්ක ඉස්සරහට යන්න බෑ. நமது நாட்டிலே இனவாதத்தோடு முன்னுக்கு போக இயலாது. අපේ රට ආගම්වාදයත් එක්ක ඉස්සරහට යන්න බෑ. நமது நாட்டுக்கு மதவாதத்தின் ஊடாக முன்னுக்கு போக අපේ இயலாது. රට ඉස්සරහට යන්න පුළුවන්කම ජාතික සමගිය හැදුවොත් විතරයි. நமது நாட்டிற்கு முன்னோக்கி போக முடிவது தேசிய ஒற்றுமை வளர்க்கப்பட்டால் මේ மட்டுமே. ජාතිවාදය ගැටුම් නිසා இந்த இனவாத மோதல்கள் காரணமாக අපේ පැරණි පරම්පරාව දුක් විඳා. எமது பரம்பரையினர், கடந்த கால பரம்பரையினர் கஷ்டப்பட்டார்கள். අපේ පරම්පරාව දුක් විඳිනවා. எமது பரம்பரையும் கஷ்டப்படுகிறார்கள். හැබැයි අපේ දරුවන්ගේ පරම්පරාවට ஆனால் எமது பிள்ளைகளின் பரம்பரையை ජාතිවාදයේ ගොදුරු බවට පත් වෙන්න අපි ඉඩ දෙන්නේ නැහැ. இனவாதத்தின் இரையாகுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ඕන නැද්ද අපිට එහෙම? அப்படி ஒரு நிலை தேவையா இல்லையா? අපි ඔක්කොම එකතු වෙන්න ඕන. நாங்கள் அனைவருமே ஒன்று சேரணும். මේ රට දියුණු කරන්න නම්, இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால், මේ රට හදන්න නම්, இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய අපේ வேண்டுமானால், දරුවන්ට හොඳ අනාගතයක් හදන්න නම් எமது பிள்ளைகளுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைய ජාතිවාදයට வேண்டுமானால், ඉඩ දෙන්නේ නැතුව අපි ජාතික සමගිය හදන්න ඕන. இனவாதத்திற்கு இடமளியாமல் நாங்கள் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப ඒ வேண்டும். සඳහා විශාල වෙහෙසක් අපි දරනවා. அதற்காக நாங்கள் முழுமூச்சுடன் செயல்படுவோம். විශේෂයෙන් මම කියන්න කැමති තමුන්නාන්සේලාට விசேடமாக கூற விரும்புகிறேன், ආණ්ඩුවත් එක්ක அரசாங்கத்தோட තමන්ගේ මව් භාෂාවෙන් කටයුතු කරන්න තියෙන අයිතිය තියෙන්න ඕන. தமது தாய்மொழியில் தொடர்பு கொள்ள கூடிய அந்த உரிமை இருக்க வேண்டும். ඒක සාධාරණ අයිතියක්. அது ஒரு நியாயமான உரிமை. හැබැයි සිද්ධ වෙලා තියෙන මොකද්ද? ஆனால் நடந்திருப்பது என்ன? තමන්ගේ භාෂාවෙන් පොලිසියට පැමිණිල්ලක් දාන්න බැරි නම්, தமது தாய்மொழியிலே போலீசில் போய் ஒரு முறைப்பாட்டை செய்ய முடியாவிட்டால், තමන්ගේ භාෂාවෙන් ලියුමක් කරපුවාම ඒ ලියුමට භාෂාවෙන් උත්තරයක් එන්නේ නැත්නම්, நமது தாய்மொழியிலே அரசாங்கத்திற்கு கடிதம் அனுப்பி அதுக்கு பதில் கிடைக்காவிட்டால், එතන භාෂාවේ අසමානතාවයක් තිබෙනවා. அதுல மொழி தொடர்பான ஒரு வேறுபாடு ஒன்று இருக்கு. ඒ නිසා අපි උපරිම උත්සාහ කරනවා.
ஆகவே நாங்கள் முழுமூச்சுடன் செயற்படுவோம். භාෂාව විසින් ඇති වී තිබෙන අසමානතාවය දුරු කරන්න. இந்த மொழி ரீதியாக ஏற்பட்டிருக்கும் இந்த பிரிவினை அல்லது வேறுபாடை நாங்கள் இல்லாதொழிப்போம். සෑම පුරවැසියෙකුටම அனைத்து பிரஜைகளுக்கும் තමන් කතා කරන භාෂාව අනුව தாங்கள் பேசும் மொழியில் අසාධාරණයක් ඇති නොවන විදිහට කටයුතු කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. அநியாயம் ஒன்று ஏற்படுவதற்கு நாங்கள் இடமளிக்காமல் இருப்பதற்கு ඒ செயல்படுவோம். නිසාම තමයි මම ඉල්ලා හිටියේ. ஆகவே தான் நாங்கள் கோரி நின்றோம். පොලිසියට දෙමළ භාෂාව කතා කරන දරුවන් අවශ්‍යයි. போலீஸ் துறையிலே தமிழ் மொழியிலே செயற்படக்கூடிய சமூகம் தேவை, இளைஞர்கள் தேவை. ඒ වගේම ආගම් පිළිබඳව அதே போன்று இந்த மதங்கள் தொடர்பாகவும் අපි ගැටුමක් හදාගත යුතු නැහැ. எந்த ஒரு முரண்பாட்டையும் ஏற்படுத்திக் கொள்ள தேவை. සෑම ආගමක්ම எந்த ஒரு மதமும் මිනිස්සුන්ගේ හිත සුව පිණිස දේශනා කරලා තිබෙනවා. மக்களுடைய மன நிம்மதிக்காக நிறைய போதனைகள் வழங்கி කරුණාව, அன்பு, ආදරය, பாசம், මෛත්‍රිය அமைதி ආගම් ශාස්ත්‍රඥ වහන්සේලා විසින් දේශනා කරලා තිබෙනවා. மத தலைவர்கள் அவற்றை போதித்திருக்கிறார்கள். හැබැයි රටේ මොකද සිද්ධ වෙමින් තිබෙන්නේ? ஆனால் நாட்டில் என்ன நடக்குது? ඒ ආගම් උපයෝග කරගන්නවා වෙන් වෙන්න. அந்த மதங்களை மக்களை பிரிப்பதற்காக ඒ ආගම් பயன்படுத்துகிறார்கள். උපයෝග කරගෙන එකිනෙක අතර ගැටුම් ඇති කරගන්න. அந்த மதங்களை பயன்படுத்துவது ஒவ்வொரு இடையே නිසා තමන් முரண்பாட்டை අදහන ආගම ஏற்படுத்துவது. අනුව ஆகவே ஒருத்தர் தழுவும் மத ரீதியிலே අසමානතාවයට ලක් නොවිය යුතුයි. வேற்றுமைகள் இருக்கக்கூடாது. ඒ සඳහා අපි කටයුතු කරන්න ලෑස්ති. அதற்காகவும் நாங்கள் ඒ විතරක් නෙවෙයි. செயல்படுவோம். அது மட்டுமல்ல, සංස්කෘතියෙන් අනුව අපි අතර වෙනස්කම් තිබෙනවා. கலாச்சார ரீதியாக எமக்கிடையே வேற்றுமைகள் இருக்கு. සිංහල බෞද්ධ සංස්කෘතියක් තිබෙනවා. சிங்கள பௌத்த கலாச்சாரம் உண்டு, හින්දු ඉස්ලාම් සංස්කෘතියක්, හින්දු දෙමළ සංස්කෘතියක් තිබෙනවා. தமிழ் இந்து கலாச்சாரம் உண்டு, මුස්ලිම් ඉස්ලාම් සංස්කෘතියක් තිබෙනවා. முஸ்லிம் இஸ்லாமிய கலாச்சாரம் உண்டு, කතෝලික ප්‍රජාවගේ තව සංස්කෘතියක් තිබෙනවා. கத்தோலிக்க மக்களிட இன்னும் ஒரு கலாச்சாரம். මොකක්ද ඒකේ නරක? அப்ப இதில் உள்ள கெட்டவைகள் என்ன? අපි සමාජයක් හදන්න ඕනේ නැද්ද? நாங்கள் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும். හැම සංස්කෘතියකටම ගරු කරන, எல்லா கலாச்சாரத்தையும் மதிக்கும் ஒரு கலாச்சாரம் හැම உருவாக்கணும். සංස්කෘතියක්ම රස විඳින්න පුළුවන් වෙන எல்லா கலாச்சாரத்தையும் ரசிக்கக்கூடிய விதமாக நாங்கள் மாற்ற வேண்டும். අලුත් සමාජයක් අපි හදන්න ඕන. புதிய ஒரு சமூகத்தை நாங்கள் அமைக்க අපේ வேண்டும். රටේ සාමාන්‍යයෙන් තියෙන බෙදුණු උත්සව எமது நாட்டிலே காணப்படுவது ஒவ்வொரு மதங்கள், ஒவ்வொரு இனங்கள் பிரித்து தழுவும் கலாச்சார நிகழ்வுகள். දෙමළ හින්දු ජනතාව තයි පොංගල් සමරනවා. தமிழ் இந்துக்கள் என தைப்பொங்கல் நாங்கள் கொண்டாடுகிறோம். ඉස්ලාම් ජනතාව රාමසාන් සමරනවා. இஸ்லாமியர்கள் ராமசான் கொண்டாடுவார்கள். බෞද්ධ ජනතාව වෙසක් සමරනවා. பௌத்தர்கள் விசாக் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். ක්‍රිස්තියානි ජනතාව නත්තල් සමරනවා. கத்தோலிக்கர்கள் என கிறிஸ்மஸை ඒවා கொண்டாடுகிறார்கள். හොඳයි. அவை நல்ல හැබැයි சிறப்பான. අපි එකතු වෙලා සමරන්න එකක් ඕනේ නැද්ද? என்றாலும் நாங்கள் அனைவருமே ඒ නිසා අපි බලාපොරොත්තු වෙන මේ අවුරුද්දේ අගභාගයේ වෙනකොට அனைவருமே ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கலாச்சார நிகழ்வை සියලු ஏற்படுத்துவதற்கு ජනතාව එකතු කරපු ජාතික සංස්කෘති කුලෙල පවත්වන්න. இந்த வருட இறுதியிலே அனைத்து மக்களும் சேர்ந்து ஒரே ஒரு கலாச்சார நிகழ்வை நடத்துவதற்கு அந்த ஏற்பாட்டை செய்வதற்கு நாங்கள் ඒ எதிர்பார்க்கிறோம். අයට අනන්‍ය සංස්කෘතීන් ඒ අයට අනන්‍ය සංස්කෘතීන් அந்தந்த நபர்களுக்கு இருக்கும் தனித்துவமான கலாச்சாரங்கள், ඒ අයට අනන්‍ය විලාසිතාවන් அந்தந்த இனத்துக்கு அல்லது மதங்களுக்கு தேவையான ඒ අයට தனியான අනන්‍ය ආහාර உடை அலங்காரங்கள், சாப்பாடுகள், ඒ අයට අනන්‍ය වූ සංගීතය அவர்களுக்கு உரித்தான சங்கீதம், ඒ ඔක්කොම එක තැනකට අපි ගේන්න அவை බලාපොරොත්තු වෙනවා. அனைத்துமே ஒரு இடத்தில் கொண்டு வந்து நாங்கள் சமர்ப்பிக்க கொண்டாட வேண்டும். විශාලතම ජාතික සංස්කෘතික උළෙලක් පැවැත්වීමට අපි අපේක්ෂා කරනවා. மிக மிக விசாலமான மிக பெரிய ஒரு கலாச்சார நிகழ்வை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். අපේ දරුවෝ එකට ඒව රස විඳින්න ඕන. எமது பிள்ளைகள் அனைவருமே ஒன்றாக அவற்றை ரசிக்க வேண்டும். බෙදුණු උත්සව අපි සමරමු. நாங்கள் எங்களுக்கு உரிய விழாக்களை கொண்டாடுவதோடு හැබැයි අපි එකතු වෙලා උත්සවත් හදමු. ஒன்று சேர்ந்தும் கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் ඒ ஏற்படுத்துவோம். පිළිබඳව අපි අවධානය යොමු කරලා තිබෙනවා. அது தொடர்பாகவும் நாங்கள் கவனம் செலுத்தி ඉතින් இருக்கிறோம். අපේ සමාජය යහපත් කරන්න ඕන. அதாவது எமது சமூகத்தை சிறப்பான ஒரு சமூகமாக மாற்ற අනෙක් ආගමට ගරු කරන, ஏனைய மதங்களை மதிக்கும், අනෙකාගේ සංස්කෘතියට ගරු කරන, ஏனைய கலாச்சாரங்களை மதிக்கும், එකිනෙක අතර සහෝදරත්වයේ සමගිය ගොඩනැගුණු රටක් අපිට අවශ්‍යයි. ஒருவருக்கொருவர் சமாதானமாக நல்லிணக்கமாக ஒற்றுமையாக இருக்கும் ஒரு சமூகம் ඒ නිසා தேவை. අපේ ආණ්ඩුව එවැනි විශාල වෙහෙසක් දරනවා. அதற்காக எமது அரசாங்கம் பெரிய ஒரு பங்களிப்பை செய்கின்றது. ආයෙ ගැටුම් ඇති නොවන රටක් අපිට ඕන. மீண்டும் ஒரு முறை யுத்தங்கள் முரண்பாடுகள் இல்லாத ஒரு நாடு எங்களுக்கு ආයෙ தேவை. යුද්ධ ඇති නොවන රටක් අපිට ඕන. மீண்டும் யுத்தங்கள் இருக்கும் நாடு எங்களுக்கு தேவையில்லை. ඒ වෙනුවෙන් විශාල වැඩ කොටසක් කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. அதற்காக அளப்பரிய சேவை செய்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, මේ රටේ ජනතාවගේ විශාල බලාපොරොත්තුවක් තිබෙනවා. இந்த நாட்டு மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு.
මේ වංචාව දූෂණය නාස්තිය නතර කළ යුතුයි කියලා. இந்த ஊழல் மோசடி வீண் விரயத்தை நிப்பாட்ட வேண்டும் என்று ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදලා තියෙනවා. இலங்கையிலே வரலாற்றிலே முதற் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைந்து මහජනයාගේ මුදල් නාස්ති නොකරන மக்களுடைய பணத்தை வீண் விரயம் செய்யாத මහජනයාගේ මුදල් හොරකම් නොකරන ආණ්ඩුවක්. மக்கள் பணத்தை திருடாத ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. හැබැයි අපි එතනින් විතරක් නතර වෙන්නේ නැහැ. அதில் மட்டும் நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம். මේ හොරකම් කරපු ඒවටත් අපි නිසි දඬුවම් ලබා දෙන්න කටයුතු කරනවා. இந்த திருடியவர்களுக்கு எதிராக சட்டத்தை முன்னெடுக்கவும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். කරන්න ඕනේ නැද්ද? அதை செய்ய வேண்டுமா வேணாமா? කරන්න ඕනනේ. ඒ වැඩ අපි කරන්න ඕන. கட்டாயம் நாங்கள் அதை செய்வோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපි දන්නවා දැන් විශාල කණ්ඩායම් කලබල වෙලා තියෙනවා. அது மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியும் இப்ப வேற வேற ஆட்கள் இப்ப குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். පෞගේ ජනාධිපති ඡන්දෙදි கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே වේදිකා ගොඩක් තිබුණා. நிறைய மேடைகள் இருந்துச்சு, ஒவ்வொரு கட்சிகள் අපේක්ෂක ගොඩක් හිටියා. நிறைய வேட்பாளர்கள் இருந்தார்கள். කහ පාට වේදිකා තිබුණා. மஞ்சள் நிறத்துல இருந்துச்சு කොළ மேடைகள், පාට වේදිකා තිබුණා. பச்சை கலர்ல மேடைகள் இருந்துச்சு, කුරහම් පාට වේදිකා තිබුණා. மண் நிறத்துல மேடைகள் இருந்துச்சு. දැන් මොකද්ද වෙමින් තිබෙන්නේ? இப்ப என்ன நடக்குது? ඒ බෙදිලා හිටපු අය அவ்வாறு பிரிந்து இருந்த நபர்கள் දැන් එකතු වෙන්න පටන් අරන් තියෙනවා. ஒன்று சேர இப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். මොකට විරුද්ධවද? எதற்காக? වංචා දූෂණය නතර කරනවට විරුද්ධව. ஊழல் மோசடியை இல்லாமல் ஆக்குவதற்கு எதிராக அவர்கள் වංචනිකයන් දූෂිතයන් නීතිය ක්‍රියාත්මක කරනවට විරුද්ධව. ஊழல் மோசடியாளர்களுக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக அவர்கள் ஒன்று මේ රටේ சேர்கிறார்கள். නීතිය සහිත රටක් බවට පත් කරනවට විරුද්ධව. இந்த நாட்டை சட்ட ரீதியான சட்டத்தை மதிக்கும் நாடு வளர்றதுக்கு எதிராக இருக்கின்றார்கள். හැබැයි අපිට විශාල විශ්වාසයක් තිබෙනවා. ஆகவே எங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. උඩෝය නායකයෝයි කියා ගන්න එකතු වුණාට மேல்மட்டத்திலே தலைவர்கள் என்று கூறுபவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் ජනතාව එකතු වෙන්නේ නැහැ. மக்கள் அவர்களோடு ஒன்று சேர மாட்டார்கள். අපි මීට සුවල්ප මොහොතකට කලින් நாங்கள் சற்று முன் වැලිවැටිතුරේ විශාල රැස්වීමක් තිබ්බා. வெல்வெட்டித்துறையிலே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தினோம். දහස් ගණනක් පිරිසක් සහභාගී වෙලා අපිට ශක්තිය ලබා දීලා තියෙනවා. ஆயிரக்கணக்கான நபர்கள் கலந்து கொண்டு எங்களுக்கு பெரிய சக்தியை வழங்கினார்கள். මෙතනත් එහෙමයි. இங்கும் அப்படித்தான். අපේ සහෝදරවරු, எமது தோழர்கள், සහෝදරියන්, சகோதரிகள், අම්මලා, தாய்மார்கள், තාත්තලා தந்தைமார்கள், මේ එකතු වෙලා තියන්නේ ඇයි? ஏன் இவ்வாறு நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம்? කුමක් වෙනුවෙන්ද? எதற்காக? මේ ආරම්භ කරපු ගමන இந்த ஆரம்பித்த பயணத்தை ජයග්‍රහණය සඳහා මෙහෙවීමේ අපේක්ෂාවෙන් සහ බලාපොරොත්තු වෙන්නේ. வெற்றி வரை கொண்டு செல்லும் அந்த எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் இருக்கிறோம். එහෙම නේද? அப்படித்தானே? මේක අපි අතරමඟ අත්හරිනවද? நாங்கள் இடையிலே இதை நிறுத்துவோமா? නෑ, මතක තබා ගන්න. இல்லை. මේ ගමන මේ රට හදලා තමයි අපි ආපහු හැරිලවත් බලන්නේ. இந்த நாட்டை கட்டியெழுப்பதன் பின்பே இந்த நாட்டை நாங்கள் இந்த பயணத்தை திரும்பி பார்ப்போம். එනිසා අපි ඔක්කොම එකතු වෙන්න ඕන කාලය ඇවිල්ලා තිබෙන්නේ. ஆகவே நாங்கள் அனைவருமே ஒன்று சேர வேண்டிய காலகட்டம் මේ இது. ගමන ආපහු හරවන්න දෙන්න බෑ. இந்த பயணத்தை திருப்புவதற்கு ஒருத்தருக்கும் இடமளிக்க கூடாது. ආපහු හරවන්න දන්න සියලු ප්‍රයත්න අපි පරාද කරනවා. திருப்புவதற்காக எடுக்கும் எல்லா முயற்சிகளை நாங்கள் අපි தோற்கடிப்போம். ඔක්කොම එකතු වෙමු. நாங்கள் அனைவருமே ஒன்று சேருவோம். මේ රට වඩාත් හොඳ රටක් බවට පත් කරමු. இந்த நாட்டை சிறப்பானதொரு நாடாக අපේ அமைப்போம். රටේ ජනතාවගේ ජීවිත මේට වඩා හොඳ ජීවිතයක් බවට පත් කරමු. எமது நாட்டு மக்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமைய நாங்கள் முயற்சி எடுப்போம். ගැටුම්කාරීත්වය නැති රටක් හදමු. முரண்பாடுகள் இல்லாத ஒரு நாட்டை அமைப்போம். උඩ ඉන්න දේශපාලකයන් මහ පොළොවට බස්සමු. மேல் மட்டத்திலே இருக்கும் அரசியல்வாதிகளை நாங்கள் கீழே இறக்குவோம். ජනතාවත් එක්ක එකට ගැටලා වැඩ කරන නායකයෝ හදමු. மக்களுடன் மக்களாக இருக்கும் தலைவர்களை நாங்கள் அமைப்போம். ඒක තමයි අපේ රට දියුණු කරන්න තියෙන මාවත. அதுதான் எமது நாட்டை கட்டியெழுப்ப අන්න ඒ වෙනුවෙන් අපි හැමදෙනාම එකතු වෙමු. ஆகவே அதற்காக நாங்கள் அனைவரும் ඒ ஒன்று වෙනුවෙන් අපි சேருவோம். හැමදෙනාම ඉස්සරහට එන්න කියලා මම ආරාධනා කරනවා. ஆகவே அனைவருமே அந்த பயணத்திற்காக முன்வாருங்கள் என்று විශේෂයෙන්ම அழைத்து, අපි අද යාපනයේ සම්බන්ධීකරණ කමිටුව පැවැත්තුවා. விசேடமாக எமது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவை கூட்டினோம். තීන්දුව తీරන ගණනාවක් ගත්තා. பல முடிவுகளை அதில் எடுத்தோம். අපි අලුතෙන් නේද මෙහින් පාස්පෝර්ට් නිකුත් කරන්න කාර්යාලයක් ඉතා ඉක්මනින්ම පටන් ගන්න අපි තීරණය කරා. இந்த வட மாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே உங்களுடைய பாஸ்போர்ட் எடுக்கும் வசதி ஏற்படுத்தும் காரியாலயம் ஒன்று நாங்கள் සතියක් துரிதமாக நாங்கள் நிலைநாட்டுவோம். සතියක් දෙකකින් කරන්න පුළුවන්. ஒரு 2-3 கிழமைக்குள்ள அதை செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கிறேன். ඒ වගේම දුම්රිය වාර ගාන අපි වැඩි කරා. அதே போன்று இந்த புகையிரத போக்குவரத்தை அதிகரிச்சிருக்கின்றோம். අද රෑ ආරම්භ කරනවා නැවත තැපල් කෝච්චි දුවන්න. இன்று இரவு மீண்டும் தபால் அந்த புகையிரதம் பயணம் ஆரம்பிக்கும். අද රෑ ආරම්භ කරනවා. හොඳයි. இன்று இரவு තව බස් හත ප්‍රමාණයක් අපි අලුත් වැඩියා කරලා දෙන්න බලාපොරොත්තු වෙනවා. இன்னும் பல பஸ் வண்டிகளை பேருந்துகளை நாங்கள் திருத்தும் வேலைகளை ඒ ஆரம்பிச்சிருக்கின்றோம். වගේම ග්‍රාමීය පාරවල් හදන්න මුදල් වෙන් කරන්න අපි එකතු அதே වුණා. போன்று கிராமிய பாதைகள் புனரமைப்பதற்கு புதிதாக அமைப்பதற்கு நிதி ஒதுக்கி ඉඩම් இருக்கிறோம். ගැටලු ටික විසඳන්න අපි එකඟතාවයකට ආවා. காணி பிரச்சனைகளை தீர்க்க நாங்கள் உடன்பாட்டிற்கு வந்திருக்கிறோம். පානීය ජල ව්‍යාපෘති නතර වෙලා තියෙනවා.
ඒවා කඩිනමින් යන්නේ නැහැ. ඒවා කඩිනම් කරලා අවසන් කරන්න අපි තීන්දුවකට ආවා. குடிநீர் திட்டங்கள் வேகமாக முன்னெடுத்து செல்லாத குறைபாடுகள் இருக்கு அவற்றை வேகப்படுத்துவதற்காக நாங்கள் ඒ නිසා අපි முடிவெடுத்திருக்கிறோம் තීන්දුව රැසක් අරන් තියෙනවා. ஆகவே பல்வேறு முடிவுகளை நாங்கள் எடுத்தோம் හැබැයි අපි තමුන්නාන්සලට කියන්නේ නැහැ. நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம் මාස කීපයකින් අවුරුද්දකින් මේ ප්‍රශ්න ඔක්කොම විසඳයි කියලා. ஒரு சில மாதத்தில் அல்லது ஒரு வருடத்தில் இந்த அனைத்து பிரச்சனை தீர்ப்போம் என்று நாங்கள் கூறவில்லை දශක கூறலாம். ගණනාවක් ඇති කරපු ප්‍රශ්න. பல தசாப்தங்களாக ஏற்படுத்திய பிரச்சனைகள் තෙල් ගේන්න සල්ලි නැතුව, எரிபொருள் இறக்குமதி செய்ய காசில்லாமல் ஔෂධ ගේන්න සල්ලி නැතුව, மருந்து இறக்குமதி செய்ய காசில்லாமல் ණය ගෙවා ගන්න බැරුව ඩොලර් නැතුව கடன் வழங்குவதற்கு டாலர் இல்லாமல் මීට අවුරුද්ද දෙකකට විතර කලින් කඩාවට්ටපු රටක්. ஒரு 2-3 வருடங்களுக்கு முதல்ல எல்லாமே நெருக்கடியான நிலையில் இருந்த ඒ ஒரு නිසා நாடு. පියවරෙන් පියවර අපි ஆகவே படிப்படியாக මේ நாங்கள் රට ගොඩනගනවා. இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம் අපේ දරුවන්ගේ පරම්පරාවට எமது பிள்ளைகளின் எதிர்கால பரம்பரையினரை ආපහු එවැනි ආර්ථික ව්‍යසනයක් ඇති වෙන්න අපි ඉඩ දෙන්නේ නැහැ. அவ்வாறான பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்படுவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் අන්න එහෙම රටක් ගොඩනැගීමේ අපේක්ෂාවෙන් අපි වැඩ කරනවා. அவ்வாறான ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக நாங்கள் செயல்படுகிறோம் මා හිතනවා විශේෂයෙන් මා හිතනවා ප්‍රධාන වශයෙන් ගත්තොත් මේ උතුරේ ජනතාව நான் நினைக்கிறேன் பிரதானமாக இந்த வடமாகாண மக்கள் ඉතාම ඓතිහාසික තීන්දුවක් ගත්තා. மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவை எடுத்தீர்கள் තමන්ගේ දන්න නායකයෝ හිටියා. நீங்கள் அறிந்த தலைவர்கள் இருந்தார்கள் තමන්ගේ පැරණි පක්ෂ තිබ්බා. தமது பழைய கட்சிகள் இருந்துச்சு වෙනම රටක් හදලා දෙන්නම් කියලා කෑ ගහපු අය හිටියා. தனியான ஒரு நாட்டை அமைத்து கொடுப்போம் என்று கூறியவர்கள் இருந்தார்கள் තමන්ගේ ඥාතීන් නියෝජනය කරපු පක්ෂ තිබ්බා. உங்களது உற்றார் உறவினர்கள் அந்த கட்சிகள் හැබැයි இருந்தார்கள் ඔක්කොම අත්තරලා ஆனால் அவை அனைத்தையுமே நிராகரித்து விட்டு ජාතික ජන බලවේගයේ අපේ කෙරේ විශ්වාසය තිබ්බා. தேசிய மக்கள் சக்தி சார்பாக நீங்கள் நம்பினீர்கள் ඒක ඉතාමත් ඓතිහාසික තීන්දුවක්. அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவு අපි හිතනවා මේ තීන්දුව තමයි நாங்கள் நினைக்கிறோம் அந்த முடிவுதான் අපේ රට අලුත් දිශාවකට හරවන තීන්දුව බවට පත් புதிய ஒரு වෙන්නේ. திருப்பு முனைக்கு கொண்டு போகிறது இந்த நாட்டை ඒ නිසා තමුන්නාන්සලා නිර්භීත තීන්දුවක් ගත්තා. ஆகவே நீங்கள் ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தீர்கள் වෙනස් වෙන්න ඕන කියන තීන්දුව ගත්තා. மாற வேண்டும் என்ற முடிவு රට எடுத்தீர்கள் වෙනස් කළ යුතු කියන තීන්දුව நாட்டை ගත්තා. மாற்ற வேண்டும் என்ற முடிவு எடுத்தீர்கள் ජාතිවාද එපා කියන තීන්දුව ගත්තා. இனவாதம் வேண்டாம் என்ற முடிவு எடுத்தீர்கள் රට බෙදිලි කැඩිලි එපා කියන තීන්දුව நாடு ගත්තා. பிரிய வேண்டாம் என்ற முடிவு எடுத்தீர்கள் මේ රට හදන්න ඕන කියන තීන්දුව ගත්තා. இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற முடிவு දැන් எடுத்தீர்கள் අපිට තියෙන මොකද්ද? இப்போ எம் முன் இருப்பது என்ன අපි ඔක්කොම එකතුලා මේ රට හදමු. நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம் ඒ සඳහා දේශපාලන අධිකාරිය அதற்கான அரசியல் தலைமைத்துவத்தை ආණ්ඩුවක් ලෙස අපි அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் උපරිම මැදිහත් වීම කරන්න. உயர்ந்த பட்ச பங்களிப்பை வழங்குவோம் අපිට අවශ්‍ය හොඳ රටක් දකින්න. எங்களுக்கு தேவை சிறப்பான ஒரு நாட்டை காண்பதற்கு අපේ දරුවන් වෙනුවෙන් හොඳ රටක් හදන්න. எமது பிள்ளைகளுக்காக சிறப்பான நாட்டை ඒ அமைப்பதற்கு වෙනුවෙන් අපි සියලු දෙනාම එකතු වෙමු. அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம் එනම් බොහොම ස්තුතියි හැම දිනාටම. உங்கள் அனைவருக்கும் நன்றி ජය වේවා. வாழ்க வெற்றி அனைவருக்கும்